அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான உறவுகளே, இன்னைக்கு நம்ம கேட்க போகிற ஹதீஸ் 14. தௌபாவின் வாசல் எப்போது மூடப்படும்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மத் வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வபாரிக் வஸல்லிம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وعن أبي موسى عبد الله بن قيس أشعري رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளியதாக ஹஜ்ரத் அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பகலில் பாவம் செய்தவர் தௌபா செய்யட்டும் என்பதற்காக இரவில் அல்லாஹ் தஆலா தன் கையை விரித்து வைக்கின்றான். இரவில் பாவம் செய்தவன் தௌபா செய்யட்டும் என்பதற்காக பகலில் கையை விரித்து வைக்கின்றான். சூரியன் மேலிருந்து உதயமாகும் வரை இவ்வாறே நடந்து கொண்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பகலில் செய்த பாவத்திற்காக வேண்டி இரவில் நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறோமா அப்படின்னு நல்லா என்ன செஞ்சிட்ருக்கான், அவனுடைய கையை என்ன செஞ்சிட்ருக்கான், விரித்து வைத்து நமக்காக வேண்டி என்ன செஞ்சிட்ருக்கான், காத்துட்ருக்கான். இரவில் செய்த பாவத்திற்கு பகலில் நம்ம என்ன செய்ய மாட்டோமா, பாவ மன்னிப்பு தேட மாட்டோமான்னு என்ன செஞ்சிட்ருக்கான், நம்மளை நாடி அல்லாஹ் என்ன செஞ்சிட்ருக்கான், தன்னுடைய நம்ம செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றான். ஆனால் நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாராக இருக்கின்றோமா? அவங்கவுங்களோட உள்ளத்தில் என்ன செஞ்சிடணும், கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஆக பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ். பாவத்தை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்ம என்ன செய்யணும், சேர்க்கணும். பாவங்கள் செய்யாதிருக்க என்ன வழி இருக்கோ அதன் வழி என்ன செய்யணும், நம்ம நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். செய்யலாமா? சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் சந்திப்போம்.